இந்த நேரத்திலும் நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்லும். உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனம். உபாகமம் 13:18. கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி. மைக்கில் வாசிக்கலாமே. உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். பாருங்க, கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி. அப்போ நம்ம மேல அவருக்கு ஏற்கனவே என்ன இருந்திருக்கு? என்ன வாயே யாரும் திறக்கல? கோபம் இருந்திருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம எடக்கு பண்ணிட்டு அலைஞ்சிருக்கோம். அப்படி தானே இல்லையா? இப்போ சகோதரி சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, சகோதரர் பிரபாகரனுக்கு என்ன இருந்தது? கோப குணம் இருந்தது. அந்த கோப குணத்தின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு? அந்த கோபத்தை எப்படியாவது போக்க வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? சூழ்நிலைமையெல்லாம் மாற்றி வச்சிருக்கிறார். ஆனால் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யாத அற்புதமே கிடையாது. அவ்வளோ அற்புதத்தை செய்தார். எகிப்து தேசத்தில் அவங்க பார்க்காத அற்புதமே கிடையாது. எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் என்னது? வண்டு பேனும் தவளையுமா ஓடிட்டு அலைஞ்சுது. இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இல்லை? இந்த காரியங்கள்லாம் இல்லாது இருந்தது. எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய வீடுகளுக்குள்ள எல்லா வீட்டிலையும் தலைப்பிள்ளை சங்காரம், இன்க்ளூடிங் ராஜா முதற்கொண்டு எல்லார் வீட்டுக்குள்ளே என்ன நடந்தது? சங்காரம் நடந்தது. இஸ்ரவேலின் ஜனங்களுக்குள்ளாகிய பிள்ளைகளுடைய வீட்டில் என்ன இல்லை? சங்காரம். சங்காரம்னா தெரியுதா? ஏதோ ஒரு காரம் போல இருக்குன்னு நினைச்சிட போறீங்க. அங்க மரணம் ஏற்பட்டது. என்னது? தலைப்பிள்ளை சங்காரம். மூத்த பிள்ளை தலைப்பிள்ளை செத்து போச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. இதை எல்லாத்தையும் யார் பார்த்தா? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள். பார்த்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? கர்த்தர் பேரில் என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. கொடுத்தா என்ன பண்றாங்க? தின்னுட்டு யாவுன்னு ஏப்பம் விட்டு முடிச்சதும் அடுத்தது என்னது? அடுத்தது என்ன தருவாரு? இப்படிதான் இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை அவங்க முறுமுறுத்து கொண்டு இருந்தார்கள். இந்த முறுமுறுக்கிற வேளையில ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்தது. இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறாரா இல்லையா? செய்கிறாரா? எப்பா அற்புதம் செய்கிறாரா இல்லையா? நீங்க கையை தூக்கல் உங்க மேல ஆண்டவருக்கு கோபம் வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு அது தரல, எனக்கு இது தரல, அதை தரல, இதை தரல, என்னத்தையாவது ஒன்று சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? கோபப்படுகிறார். அவருக்கு கோபம் வந்துடுது. இந்த கோபத்தை எல்லாவற்றையும் விட்டு திரும்பி என்ன பண்ணுறாராம்? உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ண போகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விருத்தியை, என்ன விருத்தி? உங்களுக்கு என்னென்ன விருத்தி அடைய பண்ணணுமோ, பண விருத்தி, எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு அதானே தேவை, பணம் தானே தேவை இல்லையா? பணம் இல்லை, நல்ல குணம் தேவை அப்படின்றீங்களா? குணம் இருக்குதோ இல்லையா, எனக்கு பணம் வேணும் அப்படி தானே இல்லையா?
அப்படித்தானே? ஆமாம். இருந்தாலும் கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஒரு விருத்தியை நமக்கு கட்டளையிட போகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பாருங்க, இதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. என்ன தேவை? விசுவாசம் தேவை. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16, 17, 18 வாசிங்க. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16, 17, 18. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது, உங்கள் விசுவாசம் விருத்தியாக வேண்டும். முதல்ல என்ன பண்ணாரு? உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன்னு சொன்னாரு. இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? உங்க விசுவாசம் விருத்தி அடையணும். என்னது? விசுவாசம் எப்படி விருத்தி அடையும்? விசுவாசம் விருத்தி அடைகிறது எப்படி? சரி, விசுவாசமா இருக்கிறோம், விசுவாசம் விருத்தி அடையுது. அதாவது ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? விசுவாசம் வந்துடும், நம்பிக்கை வந்துடும். ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தருவார். அந்த நம்பிக்கையோடு கூட நீங்க என்ன பண்ண போறீங்க? இருக்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல ஊழிய காரியங்களை பற்றி தான் போட்டிருக்கு. ஆனாலும் ஆண்டவர் செய்யற காரியத்தை பாருங்க. பாருங்க, வாசிங்கம்மா. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையா இருக்கிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். பாருங்க, இந்த வசனத்துல ஊழிய காரியங்களை பற்றி போட்டிருக்கு. அப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி, ஒரு குடும்பம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. அவங்க செய்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஒத்துழைக்க வேண்டியதாக இருந்தது. அதை நம்ம என்ன பண்ணலை? ஒத்துழைப்பு கொடுக்கலை. அவங்க வேற சர்ச்சுக்கு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கும் போது அவங்களுக்கு ஆண்டவர் இருதயத்தில் இருந்ததான வியாதியின் கூறுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு தீர்க்க ஆயுசை கர்த்தர், அது யாரது? தீர்க்க ஆயுசை கர்த்தர் கொடுத்து இவங்க அடுத்த சபைக்கு போறாங்க. போனா அங்க அந்த சபையில் அற்புதம் நடந்ததாக நோட்டீஸ் போட்டு எல்லாம் பிரபலியப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வசனத்தில் நல்லா திரும்பி வாசிங்க, உங்களுக்கு அது புரியும். வாசிங்கம்மா. ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தி ஆகும்போது மற்றவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல். புரியுதா? இங்க நடந்த அற்புதத்தை அங்க நடந்த மாதிரி அவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது ஊழிய காரியங்கள்ல உள்ள காரியம், சரியா? ஆனா இந்த நம்ம வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வரணுமா? என்ன வரக்கூடாதான்? நான்
நான்கிற ஒரு காரியம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. கர்த்தர் எல்லா அற்புதங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்கிறாரா? நல்ல சாப்பாடு தர்றாரா? நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரா? நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறாரா? என்ன பிள்ளைகளை ஆண்டவர் தந்தாலும் நம்ம பிள்ளைகளை எப்படி திட்டுறோம்? ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்க. என்னது ஒரு சொல்லு? இது மற்ற பிள்ளைங்களா இருந்தனா அதுங்க பண்ற அட்டூழியம் பெரிய அட்டூழியம். ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். பார்த்தாலும் நம்ம பிள்ளைங்களை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம்? இதால எனக்கு நிம்மதியே இல்லை. என்ன பிள்ளை இது, ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்கிறாம்போ. ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உண்மைதானா இல்லையாங்க? ஆமா. போன வாரம் சொன்னேன், ஆண்டவர் நமக்கு நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார், நல்ல புருஷனை கொடுத்துருக்கிறாரா? ஏங்க கொடுத்துருக்கிறாரா? ஆமா. ஆனா என்னதான் கொடுத்தாலும் ஏமா தயவு செஞ்சு அவனை கழுத மாதிரி கெடுக்கக்கூடாது. வசனத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம், அவனை உள்ள வச்சிடணும். எல்லாம் சண்டே கிளாஸுக்கு அனுப்பிடுங்க. சண்டே கிளாஸுக்கு அனுப்பிட்டு வாங்க. சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க. அவன் உட்கார மாட்டேங்கிறாங்கிற வார்த்தையை பேசக்கூடாது. சரி பாருங்க, இப்போ நல்ல மனைவி நல்ல கணவன், நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நல்ல மனைவி நல்ல கணவன் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலி கரைக்கு இழுக்கும், தவளை தண்ணிக்கு இழுக்கும். அப்படிதானே இல்லையா? ஆமாம். என்னதான் இருந்தாலும் என்ன இந்த மனுஷனை போட்டு கெட்டி எழுது, ஒரு பிரயோஜனம் இல்லை. சொல்லியிருக்கமா இல்லையா? எப்பா இன்க்ளூடிங் நானும் தான் சேர்ந்து இப்படி தான் நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளே என்னது சண்டை தான். அப்படி தானே இல்லையா? பாருங்க, 2 கை இருக்கு. இது எதிர்ப்புறம் இருக்கா? எதிர்ப்புறம் இருக்கா? என்ன சத்தத்தை காணோம்? இருக்கா? ஆமாம் இருக்கு. ஆனால் பாருங்க, 2 விரல், 2 அது இப்படி வைங்க, ஒன்றா சேருதா? ஒன்றா சேருதா? சேரல. இப்படி வைங்க, சேர்ந்துருச்சா? வச்சு பாருங்களேன், வச்சு பாருங்களேன். ஒரு ஊழியக்காரர் இப்படி தான் சொல்லி தந்தார். அப்போ குடும்பம்னு சொல்லி இருந்தேன்னு சொன்னா எதிரும் புதிருமா இருந்தாதான் அங்க என்னது ஒரு ரசனையே இருக்கு. இருக்கா? உண்மைதானே? இந்த மனுஷனை கெட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. சொன்னீங்களா சொல்லலையா? அதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, அப்போ கொஞ்சம் எதிரும் புதிருமா இருந்தாதான் என்னது எல்லாம் ஒன்றா சேருது. கரெக்டு தானே? வச்சு பாருங்க, உங்கள் கையை வச்சு பாருங்களேன், அழகா பாருங்க. இது இந்த பக்கம் இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது, நல்லதும் கெட்டதும். சரி தானே? ஆமாம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எதுக்கு? நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் தானே? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க,
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. எப்பவும் சந்தோஷமா இருந்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துட்டு கொண்டு வந்தா மாத்திரம்தான் ஹிஹிஹிங்க விடாது. கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி என்ன பண்ணணும்? அதனால என் பொண்டாட்டி எப்படினாலும் சிரிப்பா, அதனால பரவாயில்ல, நான் சம்பாதிக்கே என்ன சத்தத்தை காணோம், போக மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உததான் கிடைக்கும். தட்டு. ஆமாம், அது நம்ம கதை கிடையாது. சரி, ஆக தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க? சந்தோஷமா இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையும் செய்வாரா? ஆமா, எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். ஆமா, எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சானாம். நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சான். இவன் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு ராஜாவா மாறுவேன்னு அவன் கனவுலையும் நினைச்சானா? இல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நாளைக்கு நடக்க போற காரியம் ஏதாவது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஒருவேளை நீங்க நாளைக்கு முதலமைச்சரா கூட என்ன பண்ணிடலாம். எல்லாரும் முதலமைச்சரா மாற போறீங்களா? எப்படி வேணாலும் உங்களை வைக்கிறதுக்கு அவரால் முடியும். ஆமென். அல்லேலூயா. நல்ல நிலைமையில கர்த்தர் உங்களை வைக்க போறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, நல்ல நிலைமையில கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. அப்போ பாருங்க, இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆடு மேய்க்கிறதான இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மேன்மையை கர்த்தர் கட்டளையிட்டார். அவனுடைய 30வது வயதுல ராஜ பொசிஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்? கொண்டு வந்தார். அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா வைராக்கியம். என்னது? வைராக்கியம். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவருடைய நாமத்தினால நான் என்ன பண்ணேன்? சிங்கத்து வாய, கரடி வாய. ஆமா. அப்போ ஒவ்வொரு காரியங்களையும் செய்வதற்கு தேவன் பலன் கொடுத்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். பாருங்க, ஒரு 5 கூழாங்கல். என்னது? 5 கூழாங்கல். 5 கல்லையும் பயன்படுத்தினானா? இல்ல, ஒரே கல்லு தான். ஏன்? விசுவாசம். அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. பாருங்க, அவன் சண்டைக்கு போறான்னு சொன்ன உடனே ராஜா கூப்பிட்டு என்ன பண்ணாரு? மார்பகத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அது என்ன ட்ரெஸ்ஸு, அது என்ன கவசத்தெல்லாம் போட்டு எல்லாம் காலுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் போட்டு ஃபுல்லாக முகமூடி போட்ட மாதிரி என்ன பண்ணியாச்சு? ஆமாம், எல்லாம் போட்டு மூடியாச்சு. இப்போ இவன் நடந்து பார்க்குறான். நடந்தா என்ன ஆச்சு? கீழே விழுந்து செத்து போவான் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்த உடனே இவன் என்ன பண்ணல, ஐயா எனக்கு இது போட்டு அப்பியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலத்தி ஓரமாக போட்டுட்டு என்ன பண்ணான்? விங் 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 சுத்துற ஒரே ஒரு கவனையும் ஒரு கோலையும் எடுத்துக்கிட்டு நேரே போனான். அப்படி போகும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே பாருங்க, இன்னைக்கு நீங்க நல்லா துதிக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் எல்லா சூழ்நிலைமையிலையும் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.
அல்லேலூயா. இருப்பாரா இருக்க மாட்டாரா? ஆமா. இப்போ இந்த தாவீது காட்டுக்குள்ள கிடந்தான். காட்டுக்குள்ள கிடக்கும் போது கர்த்தரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தான். இப்படி மகிமைப்படுத்தினதான இந்த தாவீது ஒரு பெரிய கோலியாத்து. அவன் முன்னால நின்று என்ன பண்ணுகிறான்? ஒரே ஒரு கல்லை எடுத்து சுழட்டி அடிக்கும் போது கர்த்தர் விழ வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செஞ்சாரா செய்யலையா? ஆமா. அப்போ இவனுக்குள்ள என்னது? கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தர் இந்த அற்புதத்தை செஞ்சார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஜனங்கள் என்ன? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 நாங்க. ஆனா தாவீதா கொன்னா? கொல்ல வச்சார். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் நீங்க வேலை செய்யறீங்க, இந்த சம்பளத்தை யார் தர்றது? கர்த்தர் தரார். ஆமென். தராரா இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்மை கர்த்தர் போஷிக்கிறார். அந்த போஷிப்புல தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எடுத்து செலவு பண்றோம், சந்தோஷமா இருக்கிறோம், நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். சாப்பிடுறோமா இல்லையா? ஆமா. சந்தோஷமா இருந்து சாப்பிடுறீங்களே. என்ன சாப்பாடு என்னாலும் அதே தான், என்னாலும் அதான். அதுக்காக என்னென்ன வித்தியாசமா நிறைய அங்கே சீனாவுக்கு போங்க வேண்டாம். பாம்பு கறி, தவளை கறி, நாய்கறி, எல்லா கறியும் உண்டு. அங்கே போனீங்கன்னா தான் நீங்கள் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். உங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாருன்னா என்ன பண்ணிடுங்க? சீனாவுக்கு பேக் பண்ணிடுங்க. ஆமாம். யாரோ ஏதோ நடக்குது போல இருக்கு, என்னன்னு தெரியல. சரி, போகட்டும். ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுங்க. உண்மையா சொல்றேன், நமக்கு 3 வேளையும் இதை சாப்பிட்றதுக்கு நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு பாருங்க, அது பெரியது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சுகரு, நல்லா எனக்கு சுகர்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ அல்வா தரீங்களா? சாப்பிட்றேன். எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை. கூழு கஞ்சி குடிச்சிட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு 3 வேளைக்கு நல்ல சாப்பாடா கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம உணர்ந்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுங்க. கர்த்தர் உங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவன் தானா? ஆமா. அந்த காட்டுக்குள்ள கிடக்கும் போதும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். ராஜாவினுடைய அரண்மனைக்கு வந்த பிறகும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சான். பாருங்க, இன்னும் அவன்கிட்ட இருந்ததான நல்ல காரியங்களை பாருங்க. யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் 15:7. யோவான் 15:7. சீக்கிரம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நம்ம ஆலயத்துக்கு வரோம், வசனத்தை கேட்கிறோம். இந்த வசனம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் பதிஞ்சிடணும். இருதயத்தில் என்ன பண்ணிடணும்? பதிஞ்சிடணும். வேதம் வாசிக்கிறோம், வேத வார்த்தை நமக்கு இருதயத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? பதிஞ்சு. நீங்கள் என்னிலும். அப்போ கர்த்தருடைய காரியங்கள், ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம என்ன பண்ணணும்? செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி வாழும்போது அவர் நம்மிலும், அவருடைய வார்த்தை, ஆமா பாருங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவதுவோ. இப்போ
அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். இருக்கும்போது நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? தருவாரா? தரமாட்டாரா? தருவாரா? அப்ப நீங்க ஜோம்ன்றீங்களா? இப்போ ஜோம்ன்றீங்களா? நல்ல ஜோம்னுங்க, நல்ல வேதம் வாசிங்க. இப்படி நீங்க செய்யும் போது தாவீதை மாத்திரம்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? உயர்த்துவாரா? உங்களையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். உங்களையும் பெருக பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. விருத்தி அடைய பண்ணுவாரா இல்லையா? ஆமா. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். பழகுவீங்களா இல்லையா? வேதம் வாசிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல ஜோம்ன போறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இத்தனை பேர் ஜோம்னாம தான் இருந்திருக்கீங்க. நல்ல நல்ல ஜோம்ன போறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சரி, நல்ல ஜோமனுங்க, நல்ல வேதம் வாசிங்க. வாசிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட தான் இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா ஆ, உட்பிரவேசித்து ம், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, ஆ, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு ம், நான் எம்மாத்திரம், ஆ, என் வீடும் எம்மாத்திரம். ஆ. பாருங்க, தாவீது சொல்றான் பாருங்க, 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி என்ன நினைக்கணும்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் இதை என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? வாங்கி வச்சிருக்கிறேன். அப்படிதானே? அப்படிதானே? ஆமாவா இல்லையா? இல்லை. இதுதான் உண்மை. கர்த்தர் தந்தாரு. கர்த்தர் என்ன வேலை செய்ய பலன் தந்திருக்கிறாரு. கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் ஒரு நல்ல தொழிலை தந்திருக்கிறார். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி நீங்க சொல்ல பழகி கொள்ளும் போது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த அதிகாரத்தில் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்துல இருந்து வாசிக்க பார்க்கலாம். இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இவன் எங்க இருந்தானா? எங்க இருந்தானாங்க? ஆடுகளுக்கு பின்னால கடந்தான். ஆட்டை மேய்ச்சிட்டு கடந்தான். அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? பேரும் புகழுமாய் கர்த்தர் என்ன பண்ணினாராம்? மாற்றினாராம். எதனால? எதனால மாற்றினாரு? எதனால மாற்றினாரு? துதிச்சதுனால. ஆமென். நீங்களும் நானும் இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு நமக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு மனம் இல்லை. ஒன்பது மணிக்கு வர்றமே, ஆராதிக்கிறதுக்கு என்ன மாமா நம்ம மனசுல என்ன இருக்கு? வீட்டுல இருந்து கிளம்பும் போது எப்படி கிளம்புறோம்? நீ 9 மணிக்கு வந்தன்னு சொன்னா நீ எப்படி ஆராதிப்ப? கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக இந்த இடத்துக்கு நம்ம வருகிறோம். ஆமென். புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமா,
கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்கு வர்ற நம்மன்னா என்ன பண்ணணும்? கர்த்தரை பாட்டினால துதிக்கணும், என்ன பண்ணணும்? ஆராதித்து மகிமைப்படுத்தணும். அப்படி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களினாலே என்ன பண்ணுவார்? புகழப்படுவார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, பரலோகம் துதியினால நிரம்பி இருக்கு. நிரம்பி இருக்கா? இப்ப நீங்களும் நானும் இந்த இடத்துல துதிக்கும் போது இந்த துதி எங்க போகுது? பரலோகத்துக்கு போகுது. போகுதா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களாங்க? இப்ப நீங்க 9 மணிக்கு வந்தீங்களா? உங்க துதி எங்க போச்சு? 9 மணிக்கு வந்த நீ துதி, உங்க துதி எங்க போச்சு? புரியுதா? அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டுமானால், உங்களை உயர்த்த வேண்டுமானால், நீங்க விருத்தி அடைய வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிப்பதற்கு ஆர்வமாய் ஓடி வர வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இங்க மாத்திரம் இல்ல, உங்க வீட்டிலையும் நீங்க என்ன பண்ணணும்? துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். நான் பாரிஸுக்கு போகும்போது MITயில் போவேன், பாட்டு பாடுவேன், தர தரையாக கண்ணீர் வடியும். அப்படியே சிக்னல் வரும், சிக்னல் வரும்போது அப்படியே அமைதியாக நினைக்கிறேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததும் துதிச்சு பாடிக்கிட்டே போவேன், அந்நிய பாஷையில் அப்படியே ஜோம்னிக்கிட்டே போவேன். ஐயா, இதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நீங்க செய்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது 2 சாமுவேலின் புஸ்தகம், அதில் 17வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்துக்கணுங்க. அவனுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாருங்கிற காரியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். பாருங்க, அடுத்தது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 5லிருந்து 8 வரைக்கும் வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 29வது அதிகாரம் 5லிருந்து 8 வரைக்கும். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும், நல்ல கவனிச்சுக்கிடுங்க, 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலியின் கையிலே கொடுத்தார்கள். அடுத்தது பாருங்க, 11வது வசனத்துல இருந்து வாசிங்க. கர்த்தாவே, 11ல இருந்து 14 வரைக்கும். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? யாரால வருது? இப்ப கொடுத்தாங்களே 7வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும். இது எல்லாம் கொடுக்க வைக்கிறது யாரு?
இதெல்லாம் கொடுக்க வைக்கிறது யாருங்க? கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருது? கர்த்தராலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால். ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தாவீத ராஜாவா மாத்துறதுக்கு முடியும்னு சொன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் உயர்த்துவதற்கு லகுவான காரியம். ஆமென், அல்லேலூயா. உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? உயர்த்தவே உயர்த்துவார். ஆமென், அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. எப்போ உயர்த்துவாரு? எப்போ உயர்த்துவாரு? கர்த்தரை அதிகமா நீங்க துதிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா நீங்க என்ன பண்ணணும்? வாசித்து அதை தியானிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருந்திருப்பாங்க? யோசனை பண்ணி பாருங்க. நல்லா கோட்டு ஷூட்டு போட்டு, அப்படிதானே, அயன் பண்ணி எப்படி இருந்திருப்பான்? எப்படிங்க இருந்திருப்பான்? ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு, அவன் கையில் ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு கூட சொல்ல முடியாது, அரை ட்ரெஸ்ஸு தான் இருந்திருக்கும். அப்படி தானே இல்லையா? ஆமாம், அன்னைக்கு வேணா ஒரு டவுசர் வேணா போட்டிருந்துருப்பானா இருக்கும். நாங்கள்லாம் அப்படி தான் அலைஞ்சோம். ஆமாம், ஒரு டவுசரை மட்டும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? எங்கேனாலும் அந்த கம்பை தூக்கி தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு இப்படியே போவோம். அங்கே என்னது, உடமரத்தில் அந்த கொக்கி இப்படி போட்டு இப்படி இழுத்து ஆட்டுக்கு என்ன பண்ணுவோம்? தீவனம் கொடுத்தோம். இப்படிலாம் செய்ததான அந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில் அவன் அந்த காட்டுக்குள்ள ஆட்டை மேய்க்கும் போது அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் செய்தது என்னது? அது ஒரு தொழில். தொழிலா இல்லையா? ஆமா, ஆடு மேய்க்கிற தொழில். அந்த தொழில்களுக்கு மத்தியில கர்த்தரை புகழ்ந்தான். ஆமென். அப்படி புகழும் போது கர்த்தர் அவனை என்ன பண்ணார்? தனியா தூக்கி எடுத்துட்டார். ஆமென். தூக்குனாரா? தூக்கலையா? தூக்குனாரு. ஆமா, நீ என்னுடையவன், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்போ நீங்களும் நானும் துதிக்க 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 அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் உன்னை ரொம்ப விரும்புறேப்பா, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்ப பாருங்க, டெனிக்கா இருக்கிறா என் பேத்தி. அவங்க அம்மாவும் அப்பாவும் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. எடக்கு பண்ணால் எங்கள் மனைவியும் என்ன பண்ணுவா? சில நேரம் அடிப்பா. ஆனால் இந்த அடிக்கிற பிள்ளை அடிக்கிற 3 பேரையும் என்ன பண்ணிக்குவா? ரொம்ப நெருக்கமாக என்ன பண்ணிக்குவா? பாட்டின்னு ரொம்ப கெட்டி பிடிச்சிக்குவா. ஆனால் அடிக்காத என்ன பார்த்து என்ன பண்ணுறதில்ல, பக்கத்தில் கூட நெருங்க மாட்டா. பாத்தியா, உனக்கு அடிக்கிற பாட்டி தானே உனக்கு பிடிக்குது அப்படின்னா, தாத்தா உங்களையும் ரொம்ப பிடிக்கும்பா, அவ்வளோதான், அதோடு சரி. ஆனால் நம்ம நைனா எப்படிப்பட்டவர்? நம்மளை அடிப்பாரா அடிக்க மாட்டாரா? அடித்தாலும் சரி அணைச்சாலும் சரி அவர் தான் எனக்கு எல்லாம். ஆமென், அல்லேலூயா. உண்மை தானே இல்லையா? ஆமாம், அவரை இறுக பற்றி கொள்ளும் போது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி கர்த்தர் அவனை தனியாக தூக்கிட்டார். எப்பா, நீ உன் குடும்பத்துக்குள்ள நீ இனிமே என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம், நீ வா. இவன் நிலைமை மற்ற எல்லா சகோதரர்களும் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க. இவன் மட்டும் காட்டுக்குள்ள கடந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான்.
அந்த ஆடு மேய்க்கிற அந்த சூழ்நிலைமையிலையும் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தான். ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம். அந்த இப்போ நீங்க அதுக்காக கம்பெனியில் உங்களுக்கு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு வச்சிங்களேன், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேன்னு கம்பெனிக்காரர் என்ன செய்வார்? கம்பை தூக்கி சாத்துன்னு சாத்தி விடுவார். சாத்துவாரா சாத்த மாட்டாரா? ஆமாம். இப்போ நீங்கள் தூங்கும்போது எப்படி இருக்கணும்? தூங்கும்போது எப்படி இருக்கணும்? என்ன? இருதயம் விழிச்சு இருக்கணும். அதுக்காக முழிச்சு கிடந்து இருந்து இது இருதயம் விழிக்கிறது இல்லை, கொழுப்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்படி முழிச்சே கிடந்தீங்கன்னா கல்லீரல் சீக்கிரம் கெட்டு போகும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நல்லா தூங்கணும். தூங்குற நேரத்தில் என்ன பண்ணிடணும்? நல்லா தூங்கணும். தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பேசுவாரா பேச மாட்டாரா? அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம், அதுதான் என் ஜெப நேரம். அப்போ அவர் பேசணும், நான் கேட்கணும். நான் பேசணும், அவரு கேட்கணும். கேட்பாரா? கேட்பாரா? கேட்குற மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களா? நடக்கிறவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஏ பொய் புழுவடி. பச்சை பச்சையா போய் சொல்றீங்களாப்பா? நல்ல ஜோமனுங்க, நல்ல ஜோமனுங்க, நல்ல ஆராதிங்க, கர்த்தர் ஆராதிங்க. ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்போ நாளுக்கு நாள் விருத்தி அடையணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? தாவீத போல இருக்கணும். ஆமென். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறீங்களா? உண்மையா? ஐயா, எத்தனை மறுமறுப்பு மறுத்தீங்க. நைனாவுக்கு கண்ணே தெரியாது. அவருக்கு எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. சொல்லியிருக்கமா இல்லையா? எப்பா சொன்னமா சொல்லலையா? நான்லாம் சொல்லியிருக்கேன்ப்பா. இப்ப சொல்லுங்க, சொன்னீங்களா சொல்லலையா? சொன்னோம். அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்கல. அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்கல. இப்போ சொல்றீங்க என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பேன். இப்போ பாட்டுக்கு மட்டும் சும்மா சோத்தரிப்பேன் அப்படிங்கிறது இல்ல. என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னதான் அனுமதி கொடுத்திருந்தாலும் சரி அப்பாவை ஸ்தோத்தரிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் பிள்ளை என்ன கல்லை தூக்கி தலை மேல தூக்கி பாறாங்கல்ல தூக்கி வச்சாலும் என் பிள்ளை என்ன பண்ணுதுங்க? நேசிக்குது. ஆமென். என்ன துதிக்குது, என்ன பாடுது, என்ன மகிமைப்படுத்துது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதானே இல்லையா? அந்த நிலைமைக்கு நீங்க மாறும்போது கர்த்தர் தாவீத போல உங்களை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற காரியம். ஆமென். நீங்க உடனே பக்கத்து வீடு நமக்கு வந்துடணும், அதுக்கு அடுத்த வீடு நமக்கு வந்துடணும். 10 கோடி ரூபாய் பேங்கில் டெபாசிட் பண்ணிடணும். இதெல்லாம் கொடுத்தா தான் நான் என்ன பண்ணுவேன்? பாட்டு பாடுவேன்னு சொன்னா என்ன இல்லை?
வராது. என்ன கொடுத்தாலும் சரி, ஆமேன். 2 உத கொடுத்தாலும் வாங்கிட்டு சோத்திரம்ப்பா அடிச்சிக்கல உமக்கு சோத்திரம். இப்படிதான் 2-3 இடத்துல உளுந்தா கையை என்ன பண்ண முடியல, தூக்க முடியல. ஆனாலும் கையை என்ன பண்ணிக்கிறது, தூக்கிக்கிறது. இங்கெல்லாம் வலிக்கத்தான் செய்யும், வலிச்சிட்டு போகுது கர்த்தருக்காக. ஆமேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக தானையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். பாருங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். அடுத்தது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். பாருங்க, எல்லாம் அவர் தரார். ஆமென். உண்மைதானே? அவருக்கு நாம் என்ன பண்ணணும்? முதலாவது துதியை கொடுங்க, அவருடைய நேரத்தை கொடுங்க. கர்த்தருக்காக அந்த நேரத்தையும் காலத்தையும் நம்ம செலவு பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆமாம். ஆனால் இவன் இவ்வளோ துதிச்சானே, அவன் ஆடு மாடெல்லாம் எல்லாம் கரடிலாம் கொண்டு போயிடுச்சா? இல்லை, அதுலையும் காப்பாற்றுறதுக்கு தேவன் என்ன பண்ணார்? கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்க எல்லா நேரத்திலும் கர்த்தரை துதிக்க பழகி கொள்ளும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார், விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நேரமும் நீங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் இதே காரியம்தான். இந்த தாவீது 30வது வயதில் ராஜாவாய் மாறினான், கர்த்தர் மாற்றினார். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பும் தன்னுடைய 30வது வயதில் என்ன பண்ணுகிறான்? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோசேப்பு தன்னுடைய குடும்பத்தில் எல்லா சகோதரர்களாலும் என்ன பண்ணுகிறான்? பகைக்கப்படுகிறார். இன்றைக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்கள் அதிகமாய் இருக்கிறது. அவைகளுக்கு மத்தியில உங்களை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? மூடி மறைத்து பாதுகாத்து வச்சிருக்கிறாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. பாருங்க, யோசேப்பு எப்படிப்பட்ட நபர்? அவன் ஒரு நல்ல குணசாலியான மகன். சரியா? 2வது, அவங்க அப்பாவுக்கு விருப்பமான மனைவி ராகேல். யாரு? விருப்பமான மனைவி. இவன் லேட்டா பிறந்தான்.
லேட்டா பிறந்ததுனால இந்த ராகேலுனுடைய மகன் யோசேப்பை இந்த யாக்கோபு என்ன பண்ணான்? ரொம்ப நேசிச்சான். லேயாளுக்கு நிறைய பிள்ளைகள் பிறந்தது, 10 பிள்ளைகள் பிறந்தது. 10 பிள்ளைகளையும் கவனிச்சான். ஆனா யோசேப்பை போல என்ன பண்ணல, கவனிக்கல. ஆனா இதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்ததானே இவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும், காலி பண்ணிடணும். 10 பேர்ல அதுல ஒருத்தன் என்ன பண்றான்? ரூபன். இவனை கொன்றக்கூடாது, எப்படியாவது காத்து என்ன பண்ணிடணும், இவனை உயிரோட இருந்தா போதும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைமையில எதிர்ப்புகளுக்கு மத்தியில இந்த யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணினார்? கொண்டு போனார். இன்றைக்கு நம்ம இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மைதானா? ஆமா, போராட்டம் போராட்டம் போராட்டம். இது முடிஞ்ச அடுத்தது, அது முடிஞ்ச அடுத்தது, அது முடிஞ்ச அடுத்தது, ஒவ்வொன்றும் மாறி 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 வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த யோசேப்பு என்ன பண்ணுகிறான்? சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? இவனை கொண்டு போய் அடிமையாய் விற்று விட்டார்கள். அடிமையா விற்ற இடத்துல அங்க போன உடனே அங்க என்ன நடந்தது? இவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாங்க. யாரு? போர்த்திபார் என்ன பண்ணாரு? அப்பா, என் பொண்டாட்டிய தவிர மீதி எல்லாத்தையும் நீ என்ன பண்ணிக்க, கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் எடுத்து கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு பிறகு இந்த சூழ்நிலைமையில அவனுக்கு என்ன வந்தது? ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்தார். இதுதான் எப்பாடா, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு செடியா வந்துட்டேன். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நல்ல சம்பளத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு, மிச்சம் எடுக்கிறோம், மீதி எடுக்கிறோம், நல்ல வாழ்க்கையை தந்துட்டார், செட்டில். நம்ம இனிமே என்ன பண்ணிடுவோம்? செட்டில் ஆயிடுவோன்னு நினைச்சோம் பாருங்க. அப்போ பொதுக்குன்னு கீழே விழுந்துட்டோம். இதே மாதிரி தான் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்ம செட்டில் ஆயிட்டோம்டா, அப்பாடா. அண்ணன் மாதிரி என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான், அடிமையா வித்துட்டான். அடிமையா இருந்தாலும் இந்த போர்த்திபார் என்ன எப்படி வச்சிருக்கிறான்? ஒரு மேன்மையான ஸ்தானத்துல வச்சிருக்கிறான். நான் இனிமே என்ன பண்ணிடுவேன்? பொழைச்சிக்குவேன்ப்பா அப்படிங்கும் போது தூக்கி ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டான். அப்போ ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர், இப்போ நீங்க இவன் ஜெயிலுக்குள்ள போகலன்னு சொன்னா இவன் ராஜா அரண்மனைக்கு போக முடியுமா? முடியாது. இன்னைக்கு உங்களை உயர்த்துவதற்காக ஆண்டவர் அநேக காரியங்களை கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். இனிமே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சியா, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நான் எழும்ப முடியாது, இதுக்கு மேல என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஏதோ கடைசி வரைக்கும் என் காலத்தை நான் ஓட்டிட்டு நான் என்ன பண்ண போறேன்? போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதான இந்த சூழ்நிலைமையில கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. பயன்படுத்துறாரா? பயன்படுத்துறாருங்க. உங்க வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த யோசேப்பின் நிமித்தமாக அங்க ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்ததான போர்த்திபாருக்கும், அவன் பேர் என்னது, திராட்சை ரசம் புழிஞ்சு கொடுத்தவனுக்கும் பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாயிக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையின் நிமித்தமாக இவன் என்ன பண்ணுகிறான்? என்ன உள்ள போனது நினைச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனான். போனது ராஜாட்ட போய் சொல்ல முடிஞ்சிச்சா? இல்லை. நம்ம ராஜா அங்க என்ன பண்ணணும்? செயல்பட ஆரம்பிக்கணும். பாருங்க, ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை உண்டாக்கி அப்புறமா ஆமா சொப்பனம், ஆமா அவரு யோசேப்பு எனக்கு சொன்னான், ரைட்டு, அவன்கிட்ட ராஜா கிட்ட இப்போ என்ன பண்ணுது? நியூஸ் போகுது, உள்ள ஒரு பையன் இருக்கிறான் யோசேப்பு, அவன் எனக்கு சொன்னது மாதிரியே நடந்தது, அதனால நீங்க அவனை நீங்க கூப்பிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கும் நடக்கும். பாருங்க, ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் ஒரு சில காரியங்களை கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அப்போ அந்த அனுமதி கொடுக்கும் போது அதை சந்தோஷமா நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு கர்த்தர்
கர்த்தர் இந்த பாதையில இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நடத்தி கொண்டு போயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை அனுமதி கொடுத்திருக்கிறார் தான். ஆனா என்ன அனுமதி கொடுத்திருந்தாலும் அந்த பாதையில நம்ம